மைக் 3 மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் உற்சாகம். நாடு முழுவதும் ஒளி தீபங்கள் மலர செய்து உணர்வு எனும் விளக்குகளை ஏற்றுவோம். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி தீபாவளி வாழ்த்து. தீபாவளி திருநாளில் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் பெருகட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் வாழ்த்து. தலை தீபாவளி கொண்டாடிய புதுமண தம்பதிகள் புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டம். இரண்டு மணி நேரம் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க தமிழக அரசு அனுமதி. காலை 6 முதல் 7 மணி வரை, இரவு 7 முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கலாம். தஞ்சை கடை வீதிகளில் களை கட்டிய கடைசி நேர தீபாவளி விற்பனை. ஆடைகள், பட்டாசுகள், இனிப்புகளை வாங்க குவிந்த மக்கள் கூட்டம். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை 14 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் சோதனையில் புரளி என தகவல். திருவள்ளூர் மாவட்ட பட்டாபிராமில் நாட்டு வெடிகள் வெடித்து சிதறி 4 பேர் பலி. வீட்டில் விற்பனைக்கு வைத்திருந்த நிலையில் வெடித்து சிதறியது குறித்து போலீசார் விசாரணை. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா எச்சரிக்கை. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மண்டலமாக வலுப்பெறும். தமிழகத்தை நோக்கி நகர்ந்தால் அதீத கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 14,420 கன அடியாக அதிகரிப்பு. விவசாய பாசனத்திற்கு 1,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. சென்னையில் அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் திமுக அரசு நாடகம் ஆடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசின் மோசமான நிர்வாகத்தால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு
கண்ணீர் தீபாவளியாக மாறியுள்ளது என்றும் விமர்சனம். முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக தேனிச் சென்று போர்க்கால அடிப்படையில் வெள்ள பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கிட மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். சென்னையில் போக்குவரத்து காவலரை தாக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு. காவலர் பிரபாகர் அளித்த புகாரில் ஆபாசமாக பேசுதல், கையால் தாக்குதல் என 3 பிரிவுகளில் அண்ணாசாலை போலீசார் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் இளையங்குடியில் வெறிநாய் கடித்து 6 பேர் காயம். நாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. தெலங்கானாவில் 9 மாத கர்ப்பிணியான மருமகள் கோடாரியால் வெட்டி கொலை. மகன் ஜாதி மாறி திருமணம் செய்த ஆத்திரத்தில் வெட்டி கொன்ற மாமனார் கைது. விசாகப்பட்டினம் அருகே பேருந்திலிருந்து இறக்கப்பட்ட பார்சல் பெட்டி வெடித்து சிதறியதில் 4 பேர் காயம். தீபாவளிக்காக வெடிமருந்துகளை பார்சல் கட்டி அனுப்பியவர் குறித்து போலீசார் விசாரணை. தொடர் மழை காரணமாக திருமலைக்கு செல்லும் 2வது மலைப்பாதையில் பாறை சரிவு. பக்தர்கள் கவனத்துடன் பயணிக்குமாறு திருப்பதி தேவஸ்தானம் எச்சரிக்கை. சென்னையில் தனியார் ஆம்னி பேருந்து மோதி புல்லட்டில் கணவருடன் சென்ற பெண் உயிரிழப்பு. கணவன் மகன்கள் படுகாயம். பேருந்தை பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்த போலீசார். கடலூர் அருகே குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியவர்களுக்கு அபராதம் விதித்து போலீசார். மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசாருடன் இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் பொறுப்பிலிருந்து விடுவிப்பு. போலி பேராசிரியர் விவகாரம் தொடர்பாக 11 பேர் உயர் பொறுப்புகளிலிருந்து நீக்கம் என தகவல். நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. நீதிமன்றம் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நடவடிக்கை. திருச்செந்தூரில் சுமார் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்படும் கடல். ஆபத்தை உணராமல் பாசிப்படிந்த பாறைகள் மீது நின்று புகைப்படம் எடுக்கும் பக்தர்கள். கோவை ஆனைமலை அருகே பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் மைய பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சிக்கிக் கொண்ட காவலாளிகள் பத்திரமாக மீட்பு. ஹில்குரோ அட்டர்லி இடையே தண்டவாள பாதையில் மண் சரிவு எதிரொலி. மேட்டுப்பாளையம் உதகை இடையான மலை ரயில் போக்குவரத்து ரத்து. வடகிழக்கு பருவமழையால் தென்காசி குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீட்டிப்பு. வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியாக அதிகரிப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அமீபா தொற்றால் அலரும் கேரளா.
17 நாட்களில் 41 பேருக்கு பாதிப்பு. அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக அமெரிக்காவில் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் போராட்டம். குடியேற்றம், பாதுகாப்பு மற்றும் கல்வி தொடர்பான டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு. ஹமாஸ் அமைப்பிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்யும் வரை காசாவில் போர் முடியாது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் நாடுகள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம். கத்தார் தலைநகர் டோஹாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு. மழை காரணமாக 26 ஓவர்களாக குறைக்கப்பட்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. மைக் 3 மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.